காயு காயு குட்டி காயுமா. யாரு இவனா? அந்த கோழி முட்டை கண்ணு இங்க வந்திருக்கே அப்ப தேவையில்லாம. காயு என்ன காயு பண்ணிட்டு இருக்க? என்னது காயுவா? என்ன இஷ்டத்துக்கு பேரை ஷார்ட்டா கூப்பிட்டு இருக்க? ஒழுக்கமா காயத்ரின்னு கூப்பிடு. சும்மா அந்த கொஞ்சி கொஞ்சி பேசுற வேலை இங்க வச்சுக்காத. என்ன ஆச்சு இவளுக்கு? அன்னைக்கு அவ்வளவு தூரம் நல்லா பேசுனா, டூயட்லாம் பாடினா, இன்னைக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. ஒருவேளை வீட்டுல இருக்குன்னு அப்படி பேசுறாளோ? சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன காயு, உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் மாமாட்ட பேசுனியா நம்ம கல்யாணத்தை பத்தி? என்னது என்னைய பார்க்க வந்தியா? நீ எதுக்கு என்னைய பார்க்க வர்ற? இங்க பாரு, ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. அவ்வளோதான், எங்க அப்பா கிட்ட சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணிட்டுருவோம் உன்னை பார்த்துக்க. சும்மா என்ன நம்ம கல்யாணம்ன்ற நீ என்ன முடிவே பண்ணல. மாப்பிள்ளை யார்? நீ இஷ்டத்துக்கு நம்ம கல்யாணம் பேசிட்டு இருக்க. மரியாதை கிளம்பி போ, இல்லைன்னா எங்க அப்பாவை போட்டு விட்டுருவேன் பார்த்துக்கோ. என்னாச்சு காயு? அன்னைக்கு நல்லா பேசிட்டு இருந்த, கட்டினா உங்களை தான் கட்டுவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு நானா இப்படி ஒடுக்கு ஒடுக்குன்னு பேசுறியே? என்னாச்சு இந்த கிறுக்கனுக்கு? எதுக்கு இப்படி உளறி இருக்கான்? நம்ம இப்போ இவனை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம், கனவு கனவு கண்டிருப்பானோ? என்ன காயு, வீட்டுல எதுவும் பிரச்சனையா? வேற டென்ஷன்ல இருக்கியா? அதை எப்படி பேசுறியா? சரி சரி, நான் அப்புறமா வரேன். இங்கே பாரு, நீ எப்போ வந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன். கிளம்பி போயிட்டே இரு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பொரியிறா? அன்னைக்கு எவ்வளவு அன்பா பாசமா பேசுனா, இவ பேசுனதை நம்பித்தான் நம்ம இந்த பிரேம்குமார் ரிலீஸ் பண்ணி விட்டோம். இப்ப நான் திடீர்னு இப்படி பேசுறா? சரி சரி, வீட்லயே வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அந்த கோவத்தை நம்மகிட்ட காட்டுறா போல இருக்கு. வேற என்ன பண்ணுவா? பாசத்தையும் நான் மட்டும் தான் காட்டணும், கோவத்தையும் நான் மட்டும் தான் காட்டணும். சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். வந்துட்டான் காயு கோயின்கிட்ட மூஞ்சி முக கட்டையும் பாரு. இவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. நல்ல கோழி முட்டை கண்ணும் அவனும் மொழியும். என்னங்கம்மா, என்ன எடுத்துக்கு வர? கறி எடுத்துக்கு வரவா, மீன் எடுத்துக்கு வரவா? கறி கொஞ்சம் எடுத்துக்கங்கம்மா, மீன் கொஞ்சம் எடுத்துக்கங்க. இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சூப்புக்கு இப்போ போட்டு கொடுப்போம், புஷ்பாவுக்கும் பரமுக்கும். மீன் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, நல்லது தானே. அத்தை மீன் நல்லா சாப்பிடுவாங்க. சரி சரி, தனிக்கறி எடுத்துக்கிறட்டா, எலும்பு கறி எடுத்துட்டு வரட்டா? எலும்பு கறி எடுத்துட்டு வரமாம்மா, அதே ருசியா இருக்கும் குழம்பு. தனிக்கறியா போட்டு வச்சாலும் குழம்பு நல்லா இருக்க மாட்டேங்குது. நல்லா எலும்பு கறியும் கலந்து எல்லாம் நுரையீரல் அது இதுன்னு எல்லாத்தையும் கலந்து போட்டு வாங்கிட்டு வாங்க, அதான் நல்லா இருக்கும் குழம்பு. சரி எங்கம்மா, எங்க விராசம் எந்திரிச்சிட்டானா இல்லையா? என்ன எந்திரிக்கலையா? அவன் எந்திரிக்காம தூங்கிட்டே இருக்கேன். எதுக்கு கேக்குறீங்க? அதுக்கு இல்லம்மா, அந்த தோட்டத்துல போய் தண்ணி பாஞ்சுருக்கு, அதை மாத்தி விட்டு வர்றதுக்கு போக சொல்லலான்னு பார்த்தேன். விடுங்க மாமா, அது ஒரு நாள் வீட்டுல இருக்கட்டும். அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கு, அந்த பிள்ளை கூட மாட இருக்கட்டும். சும்மா தோட்டத்துக்கு அனுப்பக்கூடாது, அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. வெளியில சொல்லாம இருக்கும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும் மாமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருக்கட்டும், அவனை அனுப்பாதீங்க. வேற யாரும் கூட அனுப்பிச்சு விடுங்க. சரி எங்கம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இல்ல டக்குனு ஞாபகம் வந்துச்சு, சரி அவனை அனுப்பிச்சு விடலான்னு பார்த்தேன். நீ சொல்றதும் சரியாத்தே இருக்கு. மருமக மாசமா இருக்கிறப்ப சும்மா அவனை தோட்டத்துக்கு கூப்பிடுறது தப்புத்தேன். எங்க மாப்பிள்ளைக்கு போன் போட்டியா? காத்தி தம்பி வருதா இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, வரேன் இருக்காப்ல. அதான் கொஞ்சம் பிரியாணி செஞ்சு வைப்போம்னு பாக்குறேன். தம்பிக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடும். குழம்பு சாப்பாடை விட கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளை சோறு ஆக்கிட்டு கொஞ்சம் பிரியாணி விட்டு வைக்கலான்னு பாக்குறேன். மீனை கூட வறுத்துக்குருவோம். சரி எங்கம்மா, அதுகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய. நம்ம என்னத்தையும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம அந்த காலத்து ஆளுங்க. அதுகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பார்த்து செஞ்சு கூட சாப்பிடட்டும். வளர்ற பிள்ளைய நல்லா சாப்பிடணும்ல. சரி மாமா, கறி மீன்லாம் வாங்கிட்டு அந்த கொத்தமல்லி கட்டு, புதினா கட்டு, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. இதான் தேவை நான்வெஜ்ஜுக்கு. இல்ல எதுவுமே காலி ஆகி போச்சு. சரி எங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன் கடைக்கு. மாமா, கடைக்கு பையன் இருக்காம போறீங்க, இப்ப எதுல வாங்கிட்டு வருவீங்க எல்லாத்தையும்? அட ஆமா, மறந்தே போயிட்டேன் பாத்தியா. எங்க உன் மூஞ்சியை பார்த்து பேசினா எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். உலகமே மறந்து போயிருது மாமனுக்கு, என்ன செய்ய? மறக்கும் மறக்கும். காசு எடுத்துக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா, காசுல எடுத்து வச்சிருக்கேன். பையத்தை மறந்துட்டு எடுத்துக்குவா. சரி சரி, இருங்க எடுத்து வரேன். பைய எடுத்துக்கு வந்துட்டேன். நீங்க எப்ப கறி மீன் பேசிக்கிறீங்களோ அப்பயே போய் பைய எடுத்து கொடியான்ட்டேல. நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கலையில. இந்த குடு மாப்பிள்ளைகிட்ட. பரவாயில்ல வாட்டி, கரெக்டா எடுத்து வந்துட்டியே, கொண்டா. என்னங்க மாமா பையே? பரவாயில்லையா, அத்தை நல்லா இந்த வயசுல விட சுறுசுறுப்பா நல்ல விவரமா இருக்காங்களே. எள்ளுண்டா என்னையா வந்து நிக்கிறாங்க. ஆமா மாப்பிள்ள, கறி மீன் எல்லாம் சாப்பிடணும்னா சும்மாவா, சுறுசுறுப்பா இருக்கணும்ல. அப்பனா தான் சீக்கிரமா சாப்பிட முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடணும், அப்பதானே எதையும் எடுத்துக்கு வந்து சாப்பிட முடியும். சரிங்க சரிங்க, உங்களுக்கு என்ன வேணுமா? வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இறால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லா 65 பண்ணுவா அங்கம்மா, சூப்பரா இருக்கும். இறால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரிங்க சரிங்க, எடுத்துக்கோங்க. என்னாடி இன்னைக்கு உன் மருமையை வராப்லையாக்கும்? ஆமா வாட்டி, இன்னைக்கு லீவ் இல்ல தம்பிக்கு, இன்னைக்கு வரேன்னு சொல்லிச்சு. அதை விளங்குற சாப்பாடு ஆக்குவோம். மாவு இருந்தா கூட மட்டும் தோசை ஈஸியை காலைல ஆளுக்கு மட்டும் ஊற்றி கொடுக்கலாம். இன்னைக்கு மாவு தீந்து வச்சு இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் செய்யறதுன்னு தெரியல. அதை இந்த கிச்சடி செய்யலான்னு பார்த்தா இவளுக்கு கிச்சடி பிடிக்கலன்றா, பழம்பு வேணாம்ன்றா, புஷ்பாவும் எனக்கு வேணாம்ன்றது. அதை என்ன செய்யணும் தெரியல. அது எங்க அந்த இட்லி தோசை தவிர வேற இடத்துக்கு திங்க மாட்டேங்குது டிஃபன் உண்டு. இல்லாட்டினா வேற இடத்துனாலும் செஞ்சு கொடுக்கலாம், அடைய கிடையாது கூட, அது வேணாம்ன்றது. மாவு அரைக்காம விட்டுட்டேன், என்ன செய்யறது? சோத்தையே ஆக்கிக்கலாமான்னு பாக்குறேன். என்னாடி மாவு தானா? அதே நம்ம ராணி அரைச்சு ஊத்துறாள்ல மாவு, அங்க வாங்கிக்கிற வேண்டியதானடி. என்னாடி நீ கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் காயற மாதிரி அரைஞ்சுக்கிட்டு? அட ஆமா, ராணி மாவு அரைச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிறேன் நேத்துல இருந்தேவும். சொன்ன மாதிரி அரைச்சு ஊத்துக்கிருப்பாள்ல, எனக்கு அவ யாவுமே வரலையே.
சரி வாங்க போய் மாவு குழம்பு வாங்கிட்டு வந்துருவோம். உங்க மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கிறோம் இல்லையா? என்ன அதை கடைக்காத்த கிளம்பிட்டீங்க? என்னம்மா? ஆமாம்மா, அந்த ராணி வீட்டு வரைக்கும் போலாம்னு சொல்லி கிளம்பிச்சிருக்கோம். என்ன சித்தி, எதுக்கு சித்தி ராணி அக்கா வீட்டுக்கு நேரத்துல? அவன் இந்த மாவு அரைச்சி விற்கிறாள்ல, நம்ம வீட்டுல மாவு இல்ல, தீர்ந்து வச்சு இன்னைக்கு ஊற போட்டுருக்கேன், ஆக்கி வைக்கணும். அதே மட்டும் மாவு வாங்கிட்டு வந்து காலையில மட்டும் கிரேவி மாதிரி வச்சு மட்டன்ல இட்லி தோசை ஊத்திக்கிடுவான். ஐ சூப்பரா இருக்கும். இட்லியும் மட்டன் கிரேவி வைங்க சித்தி, செம்மையா இருக்கும். அதே போய் மட்டும் மாவு வாங்கிட்டு வரலாம்ட்டு கிளம்புனா, எங்க அவனு எந்திரிக்கலையா? பரம தூங்கிருக்காளா? ஆமா சித்தி, தூங்கிட்டு இருக்கா. ராத்திரி ரொம்ப நேரம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருந்தா, இப்பதான் தூங்கிட்டு இருக்கா சித்தி. அதான் டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கிட்டு விட்டுட்டேன். எத்த நாங்களும் வரேன், போர் அடிச்சு கிடக்குங்க. அப்படியே மெதுவா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாங்க. அப்படியா? அப்பதான் வர தூங்கிருக்கேம்மா, அது வேற அப்புறம் எந்திரிச்சிட போகுது. பரமனாலும் தூங்கினா அவளுக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பா. இது 2 நாள் எந்திரிச்சு என்ன செஞ்சுக்கிறோமே, அதான் பயமா இருக்கு. எத்த அதான் உங்க மகன் இருக்காருல்ல வீட்டுல, அவர் எந்திரிச்சிட்டாரு. அவர் டிவி தான் பாத்துக்கிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், பாத்துக்கிற சொல்லிட்டு நம்ம போயிட்டு வருவோம். ஆமா சித்தி, அண்ணன் இருக்காரு, அப்புறம் அந்த அத்தை இருக்காங்களா சரசத்தை, அவங்க பாத்துக்கிற மாட்டாங்களா? ஆமாடி, உங்க அண்ணன் கூட பாத்துருவியான். உங்க அத்தை யாரும் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அவ என்ன வேலை செஞ்சிருக்கா? அவ லிஸ்ட்லயே கிடையாதுடி. அத சொல்லுங்க. பாட்டி சொன்ன மாதிரியே என் நாத்தனா வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அது எனக்கு காச்சு ஒரு வேலைக்கு ஆகாது. இங்க இருக்க கிளாஸ் அதிகம் இங்கிட்ட வைக்காது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, பாத்துக்கிறோம், நான் பாத்துக்கிற போது அது வாட்டுக்கு அந்த செல்லை வச்சு நோண்டிக்கேதான் கிடக்கு. அந்த செல்லு எந்ததே நோண்டுமோ தெரியல. சின்ன பிள்ளை எனக்கு செல்லை வச்சு நோண்டிக்கேதான் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்புன்றது கிடையாது. நாளைக்கு சம்மந்தம் பண்ணா நேரம் பேரம் பத்தி எடுத்திருக்கான். அதை நம்ம நினைச்சுன்னா நொட்ட மேல அரசுக்கு தெரியுது. அதானே, அவங்க வயசுக்கு அவங்க என்ன செல் நோண்டிட்டு இருக்காங்க? அப்படி என்ன பண்ணுவாங்க? யாரு கூட சேட் பண்றாங்க அவங்க? சின்ன பொண்ணு, அது ஒண்ணும் இல்ல. அவங்க வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருக்காருல்ல, அவர் கூட எப்ப பார்த்தாலும் வீடியோ கால் பேசுறது, சேட் பண்றது, அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லாம் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு செம காமெடி. தப்பு தப்பா சேட் பண்ணுவாங்க பாத்துக்கு, இங்கிலீஷ்ல செம்மையா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நான் பாத்துக்கிட்டேன் அவங்க சேட் பண்றப்ப. அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க. எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் வந்து என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு வருவோம் அப்படின்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியா அது என்னமோ தெரியல, அது உங்க ஃபேமிலி டென்ஷன் அப்படின்னு நினைச்சு விட்டாங்க. ஃபேமிலி ட்ரெடிஷனலுக்கு செம காமெடியா இருக்கும் அவங்க சேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா. அது அப்படித்தான், அதுக்கு ஒன்றும் தெரியாது. தசு புசுன்னு நம்மள மாதிரி ஒன்றும் தெரியாது நடிச்சு தெரியும். படிச்சாகிட்ட பேசுனா பேசாது. எங்களை மாதிரி அவகிட்ட வந்துக்கிட்டு எனக்கு தெரியாது. சரி சரி வாங்க போயிட்டு வந்துருவோம் டக்குன்னு. அவங்க எதிர்க்க எத்த ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம இந்த மாதிரி எங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில போய். எங்கத்த மாசமானதுல இருந்து எங்கேயுமே போறது கிடையாது. நீ என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சா நீங்க வாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் தெரிய வேண்டியது. இந்த பழுப்பாட்டி வீட்டு பக்கம் கூட போறதே இல்லை. பாவம் என்ன செய்யறதோ தெரியல. அது தங்கச்சி வந்தது இந்த பக்கம் வரதே இல்லையா, ரொம்ப பிஸி ஆகி போச்சு போல. என்னாடியே இப்பதான் அரிசியை போட்டு அதுக்குள்ளே மாறிச்சு பிடிச்சே? ஆமாத்த, அதுக்கு தான் இந்த மிஷினை வாங்கியிருக்கோம். இது தெரியாம நான் ஜாதா கிரைண்டரை வாங்கி போட்டேன். அப்புறம் வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, இப்ப மாவாடி வீட்டுல இந்த புனர் மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்குமா, அது போட்டோன்னு நீ மாவை தள்ளி போடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானே கொண்டு போய் அவங்ககிட்ட கடையில அந்த மிஷினை மாத்திட்டு இந்த மிஷினை வாங்கினேன். நல்ல வேலை, அந்த கிரைண்டர் வாங்கியிருந்தா கஷ்டம், ரொம்ப நேரம் ஆட்டி கிடக்கும். இது போட்டோன்னு இந்த ஒரு நிமிஷம் மாவை தள்ளிடுதே. சும்மாவா காசுக்கு தக்கனே பொருள் ஊறா. பரவாயில்லையே, நம்மலாம் போட்டுக்கிட்டு சும்மா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆட்டி கிடப்போம். இது போட்டோம்னு தள்ளிடுது வெளியில மாவை. நல்ல மிஷினா தேர்த்து இப்படி மிஷின் எப்படி மாவு அரைக்கலாம்ல? யார் இந்த ஒற்றை குச்சி? ஓ இவளா? மாவு வாங்கிட்டு போனாலே காலையில, இப்போதைக்கு வந்திருக்கா? ஏய் என்னம்மா ஆளுக்கும் தண்டி பேச்சுக்கும் தண்டி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏமா பொம்பளை வாமா பொம்பளை பேசிக்கிற? அக்கான்னு பேச தெரியாதா? ஏய் என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்ட தேவையில்லாம? என்னம்மா சொல்ற? உன் புருஷன் நெத்தியில என்ன ரத்தம் வர்றதுக்கு ஏன் மருமக என்ன செஞ்சா? அவளை வந்து அடிச்சா? ஆமா, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பொம்பளைனால நான் கொஞ்ச நேரத்தை செயலுக்கு போக தெரிஞ்சேன். என் பூசன் சாக தெரிஞ்சாப்புல. ஏய் ராணி, என்னடி சொல்றா இவ? என்னன்னு சொல்லிக்கிருக்கா? இதுதான் சொல்றேன், ஊர் வம்புக்கு போகாதடின்னு தேவையில்லாம அங்க போய் பேச இங்க போய் பேச. எனக்கு ஒரு பசங்க எழுத்து வச்சு தானே இருக்க. தேவையில்லாம ஒரு வேலையை செஞ்சா வெட்டி செஞ்சேன் கம்முனா இருக்க. டெய்லி ஒரு பசங்க எழுத்துக்கிட்டே வர்ற. ஏத்த நீங்க வேற, நான் எந்த ஊர் வம்புக்கு போய்க்கிருக்கேன்? எனக்கு இப்ப வீட்டுல வேலை செய்ய நேரம் சரியா போகுது. நான் எங்க போனேன்? இவளை பார்க்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவ வாடிக்கிருக்கு, எனக்கு அவ வாடிக்கிருக்கா. நான் கிருச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய முடியும் யார் கிருச்சின்னு. இரு, போலீஸுக்கு போன் போட்டிருக்கேன், வரட்டும். போலீஸா? என்ன செஞ்சுட்டு வந்தான்னு தெரியலையே. இவ வேற என்னமா பேசிக்கிருக்கா வந்து காலையில? என்னடி என்னாச்சு? எதுக்கு பிரச்சனை? யார் இவங்க? எதுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டுருக்காங்க? அக்கா வாக்கா, நல்ல நேரத்துக்கே வந்து அவ என்னன்னு தெரியலக்கா. அவ ஆடுக்கு வந்து ஓடிக்கி இருக்கா. அவ புருஷன் மண்டல அடிபடுறதுக்கு நான் தான் காரணம்ன்றா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இந்த ஏரியால உன்னை இருக்க விட மாட்டேன், பாத்துக்கேரு. ஏமா பாப்பா, என்னம்மா என்ன பிரச்சனை? எனக்கு நீ வந்து சத்தம் போட்டுருக்க. அவ ஆடுக்கு அவ மாவு அடிக்கிருக்கா, நீ எனக்கு இப்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிருக்க. வாங்க வாங்க, நீங்க ஏன் பஞ்சாயத்து தலைவரா? பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்களா? என் புருஷனை பாருங்க, அவர் நெத்தியில எப்படி ரத்தம் ஒழுகுன்னு பாருங்க.
ஏமா நாங்க பஞ்சாயத்து தலைவர்ல ஒண்ணும் இல்லம்மா. எதுக்கு சத்தம் போடுறதுக்கு? என்ன ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் பேசுறேன். என்ன பிரச்சனை? அவர் மண்டையில எப்படி சத்தம் விழுகுது? என்ன காரணம்? வீட்டுக்காரர் நெத்தில இந்த அளவுக்கு காயமாகிறது காரணமே இந்த பொம்பளை தான். என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொம்பளை காலையில ஏதோ மாவு புதுசா வைக்கிறாளேன்னு சொல்லி வந்து ஒரு கப்பு மாவு வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் இட்லியை ஊத்துனேன் வீட்டுல. சூப்பர், நல்ல விஷயம் தானே. மாவு வாங்கிட்டு போய் இட்லியை ஊத்திருக்கேன். நல்லா திங்க வேண்டியது நீங்க பூசனா. அங்கவே விஷயமே இருக்கு. என் புருஷனுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய் தகராறு. அந்த தகராறுல நான் விளையாடி இட்லியை கொண்டு என் வீட்டுக்காரர் மண்டையில எரிஞ்சு விட்டேன். எரிஞ்ச உடனே வந்த ரத்தம் தான் இன்னும் நிக்கல. அடிப்பாவி, இட்லியை கொண்டு எரிஞ்சிருக்க ரத்தம் வந்துருச்சு. ஏமா நீ எந்த இட்லியை கொண்டு மண்டையில எரிஞ்ச? வேற எந்த இட்லியே? நான் நிக்கிறாளே பின்னாடி மகாராசி. இவகிட்ட வாங்கிட்டு போற மாவுல காலையில இட்லி ஊத்துனேன். அந்த இட்லியை கொண்டு எரிஞ்சு என் வீட்டுக்காரருக்கு இப்படி காயமாயி போச்சு. அடக்கடவுளே, என்ன காராணிய டைப் எப்படி சொல்றாங்க? அப்படி எப்படிக்கா மாவாட்டின நீ? அதே புஷ்பா, எனக்கு ஒன்றும் தெரியல. நல்லாத்தையும் மாவாட்டி கொடுத்தேன். இவன் என்னமோ என் இட்லி கொண்டு எரிஞ்சதே காயமாயிடுச்சுன்றா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மெண்டல் கிரிக்கி என்னமோ ஏட்டிக்கு முடி செஞ்சு விட்டுருக்காவோல. அதே இந்த கொசு வந்து இப்படி கத்திக்கிருக்கு. சரி சரிம்மா, நான் பேசிக்கிறேன். நான் அப்படின்னு இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. அவன் நல்லாவே மாவாட்டி கொடுப்பா. இன்னைக்கு ஒரு நாள் போனா போதும், மனசு விட்டுட்டு போமா. இங்க பாருங்கம்மா, உங்க மூஞ்சி கேண்ட விட்டுட்டு போறேன். இல்லாட்டி இந்த பொம்பளை உண்டுலன்னு பண்ணிருப்பேன். நான் இப்ப போறேன். திரும்ப இந்த மாதிரி யாராவது பிரச்சனை வந்துச்சு, இந்த பொம்பளை சும்மா விட மாட்டேன் நானு. ஆத்தாடி ஆத்தே, பாக்குறதுக்கு நல்ல ஈ குஞ்சு மாதிரி இருக்கு. என்ன போடுதுன்னு பாருங்க மதினியை. ஏண்டி என்ன அடி ராணியே? என்ன எப்படித்தான் மாவாட்டினேன்? அப்படி காயமாற அளவுக்கு இல்லக்கா. நல்லாத்தான் ஆடினேன். நான் எப்பயும் போல வீட்டுக்கு அரைக்கிற மாதிரிட்டேன். அதாக்கா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் அப்பயே சொன்னேன், தெரிஞ்ச வேலையை செய்டி, தெரியாத வேலையை செய்யாதடின்னு சொன்னேன். நம்ம பேச எங்க கேட்குறா? இப்படித்தான் ஒரு ஓட்டம். அந்த ஈரோட்டில் சேலையை வாங்கிட்டு வந்து சேலையை வைக்கிறோம்னு விற்று அந்த பூரா கிழிஞ்ச சேலையில் வந்து விற்று அதை வாங்கிட்டு போய் 4 ஒம்பளை வீட்டு மேலே அசிங்கமாக சத்தம் போட்டாளுங்க. இப்போ மாவு விற்கிறவங்க விற்று தேவையில்லாம ஒரு பிரச்சனை எடுத்து வச்சிருக்காங்க. என்ன சொல்ல? நம்ம பேச கேட்டா தானே. மாவு விற்கிறதும் தப்பு இல்லத்த, நல்ல விஷயம் தான். இவ என்ன செஞ்சான்னு தெரியலையே. ஏய் சொல்றி, அதான் அங்கம்மா கேட்கறாள்ல, எப்படி அரிசி ஓட்ட உளுந்து ஓட்ட? ஏக்கா 4 கிலோ அரிசி ஓட்டேங்கக்கா. 4 கிலோ அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கிலோ உளுந்து ஓட்டேங்கக்கா. அதுக்கு மேலே என்னக்கா செய்ய முடியும் நானு? அடிப்பாவி, 4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து ஓட்டியா? அதனால இட்லி அப்படி வந்திருக்கு கல்லு கணக்க. உனையெல்லாம் தூக்கி செயின்ல வச்சுக்கணும், இப்படி சும்மா ஓட்டுக்க கூடாது. என்னக்கா சொல்ற? நான் வீட்டுக்கு 1/4 கிலோ தான் போடுவேன். அதே மாதிரி தான் போட்டேன். அது என்ன இருக்கு? ஏண்டி வீட்டுக்கு அரிசி 4 கிலோ போட்டு அரைப்ப, வீட்டுக்கு அரிசி எப்படி ஓடுவேன்? வீட்டுக்கு 1 கிலோ அரிசி 1/4 கிலோ அரிசி போடுவேன். அதுக்கு மேலே போட மாட்டேன். ஏண்டி 1 கிலோ 1/4 கிலோ உளுந்தும் 4 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து ஓட்ட எப்படி? அதே மாதிரி அதிகமாக போடணும் உளுந்த. ஐயோ ஆமாக்கா, அதான் மறந்துட்டேன். அரிசி மட்டும் அதிகமாக போட்டேன், உளுந்து அதிகமாக போடணுன்றத மறந்து விட்டேனேக்கா. யாருமே இல்லைக்கா. சித்தி நல்ல வேலை, நம்ம வேற ராணியக்காவை நம்பி மாவு வாங்க வந்துட்டோம். நம்ம வாங்கிட்டு போய் சுட்டிருந்தோம், நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும்? அதானே, ஒருத்திக்கு 2 பேரும் மாசமா இருக்கா அவ வீட்டுல. இப்ப மாவை வாங்கி போய் ஊற்றி வச்சிருந்தா அப்படி இருந்திருக்கும் மனத்துக்கிட்டு. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? என்ன வாட்டி? என்ன யோசனை? பேசாம இவட கொஞ்சம் மாவை வாங்கிட்டு போய் ஒரு 10 இட்லி ஊத்து, 6 இட்லி கையில் எடுத்துக்கிடுவோம். மாமியா மண்ணில் நங்கு நங்கு நங்குன்னு எரியும். அதுக்கு புத்தி தெளிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ல, பைத்தியம் போயிருந்தடி. எலிப்பாட்டி சூப்பர் ஐடியா, நல்ல ட்ரீட்மெண்ட். அதை வேணா செய்யலாம். நீ வேற எலிப்பாட்டி சும்மா இருக்க சங்க ஊத்தி கிடைக்க ஆண்டின்ற மாதிரி அது வாட்டில் இருக்கு. நான் கொண்டு பைத்தியம் ஆக்கி விடுறதுக்கா? இப்ப அரசு மாவு ஊற வீணா போச்சு, அரிசியை போட்டு வெட்டியா போச்சுல. பெண்ணாத்த கொண்டு போய் குளிரில் ஊத்தி விடு. எனக்கு அங்க இருக்க மாடு ஊரம் சாகுறதுக்கா, நல்லா இருக்க மாடை கொள்றதுக்கா? நீங்க வேற கொண்டு போய் குப்பையில ஊத்தி விடுங்க. அதை சொல்லுங்க. இவ அரச மாவு மாடு சாப்பிட்டா கூட இவ்வளவு எட்டி போடும் நறுக்கு நறுக்குன்னு. ராணியா எப்பயுமே 4ல் 1 பங்கு உளுந்து ஓடணும். நீ எப்படி அரிசி ஓட்டாலும் சரி, 1 கிலோ 1/4 கிலோ ஓடுறீல, அதே மாதிரி 2 கிலோ ஓட்டேன்னா நீ 1/2 கிலோ ஓடணும். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்க. 4ல் 1 பங்குன்னு போடு. இப்பெல்லாம் அரிசி வித்துக்கிட்டீங்கன்னா பொம்பளை உன்னை அரிசி போடுவார் ரோட்ல விட்டு, புரியுதா? சரிக்கா, இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே போடுறீங்கக்கா. நான் மறந்தே போயிட்டேன்க்கா, எனக்கு ஞாபகம் வரல. எல்லாத்தையும் அப்படி செய்வேனா நானு? அக்கா நீ தெரிஞ்சாலும் வேணுமே ஒரு செய்வக்கா. உளுந்து வைக்கிற விலைக்கு அம்பிட்டு உளுந்து எதுக்கு வாங்கி போடணும், கொஞ்சமா போட்டு அரைப்போட அரைச்சிட்டு பண்ணி. இல்ல ராணி, அப்படிலாம் செய்வேனா நானு? அப்புறம் ஏன் கெட்டு போயிரும்ல. தெரியாமத்தான் மறந்து போட்டேன் நான், எனக்கு யாருமே இல்லை. ஏன்னாடி எங்கம்மா அவன் மாமியா எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? இருக்கு, அது வாட்டில் சொன்னதே சொல்லும் கிளிப்புலண்டு. நாங்க என்ன சொன்னாலும் திரும்பி சொல்லிச்சிருக்கு. என்ன செய்ய? போய் வீட்டுல வேற என்னாலும் பாப்போம். இப்ப மாவை நாண்டி வந்ததுக்கு சும்மா பட்டியாவே நடக்கணும் போல இருக்கு. போய் பிரியாணி ஜெயி சாப்பிடுவோம். என்னது பிரியாணியா? என்னக்கா விசேஷம்? இன்னைக்கு பிரியாணி உங்க வீட்டுல? ஆமாடி, குழம்புதான் வச்சு சோறாக்க போறேன். இன்னைக்கு காட்டி தம்பி வர இருந்துச்சு, அதுக்கு பிரியாணி அதையும் பிடிக்கும், நல்லா சாப்பிடும் கொஞ்சம். அதையும் இப்படி பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடாக்க கொண்டு பார்த்தேன். சரி காலையிலேக்கு என்ன டிஃபன் செய்யறதுன்னு தெரியல. அதுக்கிட்ட உங்கள்கிட்ட மாவு வாங்கிட்டு வந்தா இங்கே வந்து எந்த கூத்தா இருக்கு. இனி போய் சோத்தையே ஆக்க வேண்டியதான் பேசாம. அப்படியா? மருமகனுக்கு பிரியாணி விருந்தா? ஆமாடி, மருமகன் மட்டுமா சாப்பிடுவாரு? எல்லாரும் ஆளுக்கு மட்டும் சாப்பிட வேண்டியதே. அவளும் மரம்பு நல்லா சாப்பிடுவா பிரியாணி. நான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. என் மாமியாவும் நல்லா சாப்பிடும்.
என்னமோ நமக்கெல்லாம் அந்த பிரியாணி பிடிக்காதுடி. நமக்கு இப்படி குழம்பு ஊற்றி நல்ல சாப்பாடை போட்டு சாப்பிட்டாதே பிடிக்கும். அதுலயும் ஏன் மருமக செய்யற பிரியாணியை வாயில வைக்க முடியாது, கன்றாவியா இருக்கும். கிராம்பு அள்ளி போட்டு ஒரே எரிச்சலா இருக்கும், சாப்பிடவே முடியாது. இவளுக்கு பிரியாணி வைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த பொம்மி வேற சும்மா பிரியாணி பிரியாணி கேட்டுக்கே இருப்பா. இவ செய்யற செஞ்சு அன்னைக்கு பூரா நான் பட்னியாதான் கிடப்பேன். ஏண்டியே நல்லா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே பாவம். நான் கூட பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருக்கேன், வேணா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்போம், மீ கூட சாப்பிடட்டும். சரிக்கா, அப்புறமேல் வரேங்க்கா கொடுக்கா. சரி நாங்க கிளம்புறோம், போய் வேலையை பார்க்கணும். அப்புறமேல் வா, கொஞ்சம் பிரியாணி கொடுத்து விடுறேன், பொம்மி கொண்டு வந்து கொடு. ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் காலை வணக்கங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க என்றும் போல என்றும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணுங்க. அப்புறம் இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க வருங்கால மருமகனுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்களும் இன்றும் போல என்றும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணுங்க. அப்புறம் இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் கல்யாண நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. அப்புறம் என்னங்க, வீடியோ பாருங்க, அங்கம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க.